வணக்கம். வேலூர்லேருந்து பிரதீப்குமார் பேசுகிறேங்க. இப்போ நம்ம ஒரு 5 வருஷமாக இயற்கை வழி வேளாண்மையும் அதில் முக்கியமான மரபு காய்கறிகளை சாகுபடி செஞ்சு அந்த விதைகளை பரவலாக்கம் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது தக்காளியை பற்றி பார்ப்போம். ஏன்னா தக்காளின்றது இன்றைக்கி உணவில் முதன்மையாக இருக்குது. தக்காளி இல்லாமல் சமைக்க தெரியல. இந்த இந்தியன் கல்ச்சரில் தக்காளி இல்லாமல் சமைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இந்த தக்காளியை எப்படி விளைவிக்கிறது, அதை பற்றின என்னென்னலாம் வகைப்படுத்துறது, அதனுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் ஒரு தக்காளியை எப்படி நம்ம வகைப்படுத்துகிறாங்க, அப்போ ஒரு செர்ரின்னு நம்ம சொல்கிறோம், ஒரு பெர்ரின்னு சொல்கிறோம், அப்போ பீஃப்ஸ்டிக் வெரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம், இன்டிடெர்மினன்ட் வெரைட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய ரகங்களை சொல்கிறோம். அப்போ இவைகளை எப்படிலாம் வகைப்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதல்ல ஒரு செடி முளைச்சி வருதுன்னா அந்த இலையை பார்த்து கண்டுபிடிச்சி சொல்லலாம். என்னென்னா ஒரு 4 வகையான இலை இருக்குது. ஒன்று ரெகுலர் டைப்புன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பொட்டேட்டோ லீஃபு, இன்னொன்று அங்கூரா அப்படின்ட்டு, இன்னொன்று செரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி. இந்த மாதிரி 4 ரகமான இலைகளை வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ ரெகுலர் லீஃப்ன்றது நார்மல் தக்காளி இலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த பொட்டேட்டோ லீஃப்ன்றது உருளைக்கிழங்கோட இலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இந்த செரேட்டட்ன்றது கொஞ்சம் கத்தி முனை மாதிரி இருக்கக்கூடிய இலையெல்லாம் இருக்கும். இந்த அங்கூரான்றது ஒரே இலையில் பக்கவாட்டில் சின்ன சின்ன இலைகள் குட்டி குட்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4 வகையான இலைகளை வச்சு இந்த தக்காளியை பிரிக்க முடியும். ரெண்டாவது விஷயத்தில் என்ன பண்ணலாம், தக்காளியோட அந்த பூக்கும் நாள், அதாவது பூக்கும் நாளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அது கொடி ரகமாக செடி ரகமானது தெரிஞ்சிட போது அந்த பூக்கும் நாளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இது எதுவுமே நமக்கு பேர் தெரியாத ரகங்களாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்றதை பார்த்துட்ருக்கோம். அப்போ பூக்கும் நாள் 60 நாள்லேருந்து 70 நாளுக்குள்ளே உங்களுக்கு பூத்துருச்சுன்னா அது டிட்டர்மினன்ட் வெரைட்டி, அதாவது குத்து செடியாக தான் வரும். இப்போ அந்த அளவுக்கு பூக்கலை, அதுக்கப்புறம் தான் பூக்குது, அதே போல் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்குது அப்படின்னா, அதிகமாக கிளை வெடித்து படராமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்குது அப்படின்னா அது பார்த்திங்கன்னா இன்டிடெர்மினன்ட் வெரைட்டி. அதாவது டிட்டர்மினன்ட் இன்டிடெர்மினன்ட்டு 2 பிரிக்கலாம். ஒன்று செடி வகை, இன்னொன்று கொடி வகை. அப்போ இந்த மாதிரி 2 வகையாக நம்ம பிரிக்க முடியும். இது 2வது முடிஞ்சது. அடுத்தது 3வதுன்னு பார்க்கும்போது தக்காளியோட ஷேப் எப்படி இருக்குது. அப்போ ஒரு தக்காளினா இப்படி தான் இருக்கும் அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா. அந்த மாதிரிலாம் இல்லை, நிறைய விதமாக இருக்குது, நிறைய ரகங்களாக இருக்குது. இந்த மாதிரி கொடை மாதிரி இருக்குது, இதை பார்த்திங்கன்னா தெரியும், கொடை மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பூசணிக்காய் மாதிரி இருக்குது, சின்ன மணத்தக்காளி பழம் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய ரகமான தக்காளிகள் இருக்குது. அப்போ இவைகளை தக்காளியோட சைஸை வச்சு நம்ம பிரிக்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த சைஸுக்குள்ளே நிறத்தை வச்சு பிரிக்கிறாங்க. அப்போ சைஸ்க்குள்ளே பிரிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நிறத்தை வச்சு பிரிக்கிறாங்க. அப்போ சைஸ்க்குள்ளே பிரிக்கும்போது என்னென்னவாலாம் பிரிக்கிறாங்கன்னா செர்ரி ஐட்டம்ஸ். அப்போ செர்ரி மாதிரி இருக்கக்கூடிய தக்காளிகளில் ஒரு 10 ரகம் இருக்குது. அப்போ அவைகளை நிறங்கள் மூலிமா பிரிக்கிறாங்க. அதுக்கடுத்து பெர்ரி, நம்ம ப்ரௌன் பெர்ரி சொல்கிறோம், சாக்லேட் பெர்ரி சொல்கிறோம், அந்த மாதிரி ரெட் பெர்ரி சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய பெர்ரிஸில், அதாவது செர்ரியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற ரகத்தை பெர்ரிஸில் சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற ரகத்தை நீளமாக இருக்கிற ரகங்களை ப்ளம்மில் சேர்த்துக்கிறாங்க. குடம் மாதிரி பியர் மாதிரி இருக்கக்கூடிய பியர் ரகத்தில் சேர்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய அதனுடைய கலரையும் ஷேப்பையும் வச்சு நம்ம பிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ முதல்ல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று இலையை வச்சு பிரிக்கக்கூடியது, 2வது அதனுடைய வளர்ச்சியை பொறுத்து பிரிக்கக்கூடியது, அது கொடி ரகமாக செடி ரகமான்றது. இதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த காயை வச்சு நம்ம பிரிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த காயோட தொப்புள் கொடியில் எப்படிலாம் டிஃப்ரென்ஸ் தெரியும்னா, அந்த பூ பூத்து அந்த பிளாசம் எண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தொப்புள் கொடின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துல வர டிண்ட்டை பொறுத்து அதை வச்சு நம்ம பிரிக்கலாம். இன்னொன்று வரி வரும், இன்னொன்று பழுத்தா பிளாக் ஆகும். அந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குங்க. இப்போ இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 80 ரகங்கள் கிட்ட நம்ம இந்த முறை பண்ணியிருக்கிறோம். அப்போ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது. அந்த நிறைய ரகங்கள் எப்படிலாம் நம்ம அதை பிரித்து எடுக்கலான்றதை நம்ம பார்த்தோம்.